ஒரு வழியா பார்த்தா இத கிட்டத்தட்ட ஒரு கடல்வாழ் உயிரினம் கூட சொல்லலாமா? அந்த அளவுக்கு இது கடல்ல அதிகமா நீந்த முடியுமா? இது இனப்பெருக்க காலத்துல தான் துணையோடும், குட்டியோடும் இருந்தாலும் பொதுவா அதிகமாவே தனியா தான் வாழுமாம். எப்பயாச்சும் ஒரு பெரிய திமிங்கலம் கிடைச்சுச்சுன்னா, இந்த மாரி கூட்டமா வந்து சாப்பிடுமாம். அப்படி ஒரு பெரிய திமிங்கலம் இரை கிடைச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 துருவ ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுமாம். இத பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, வேட்டையாடும்போது துருவ கரடிகள் தங்கள் மூக்க வந்து உள்ளங்கையால மூடிக்கிருமாம். ஆனா இது உடல் முழுதும் வெள்ளையா இருக்கும். மூக்கு மட்டும் கருப்பா இருக்கிறதுனால, வேட்டையாடும்போது மற்ற உயிரினங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தன்னோட மூக்க அது உள்ளங்கையால மறைச்சுக்கிருமாம். உங்க குழந்தைகளுக்கு துருவ கரடி பொம்மைய கிஃப்ட்டா குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பொம்மை பெஸ்ட்டா இருக்கும். இது Amazonல கிட்டத்தட்ட 61% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தபுளா தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் புடிச்சிருந்தா கீழ Amazon லிங்க் தரேன். புடிச்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. புதுசா பிறக்கிற ஒரு துருவ கரடியோட குட்டி ரொம்ப சிறுசா தான் இருக்குமாம். கடுங்குளிர தாக்கு பிடிக்கணும்னா, அது ரொம்ப வேகத்துல குண்டா வரணுமாம். கண்டிப்பா அதிகமான கொழுப்பு சத்தோட இருந்தா தான் அந்த பனிக்குளிர தாங்க முடியுமா அதால. இயற்கையாவே ஒரு துருவ கரடியோட பால் ரொம்ப செழுமையாவும், அதிகமான கொழுப்பு சத்தோட இருக்குமாம். குறைந்த பனிக்கட்டிகள் தான் அதோட வாழ்விடம்.